இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய 33வது பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களை இன்றைக்கு தங்களுடைய துறையில் தங்களுடைய வாழ்நாள் சாதனைகளுக்காக அவர்கள் செய்த சாதனையை பாராட்டி அவர்களுக்கான டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கின்ற டாக்டர் சீனிவாச மூர்த்தி அவர்களை, டாக்டர் வாசு அவர்களை, டாக்டர் திரு அர்ஜுன் அவர்களை, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ட்ரஸ்டி திருமதி லலிதா லட்சுமி அவர்களை, செக்ரட்டரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஏ ரவிக்குமார் அவர்களை, ப்ரோ சான்சலர் டாக்டர் வாசகம் அவர்களை, வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கீதா லட்சுமி அவர்களை, ரிஜிஸ்ட்ரார் ப்ரொஃபஸர் பழனிவேல் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, மீடியா சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் எம்ஜிஆர், ஏன்னா நான் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் படித்தேன், அதனால் அம்பேத்கர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு 3 பேர் ஹானரரி டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். டாக்டர் சீனிவாசமூர்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இந்தியாவினுடைய DRDO என்று சொல்லக்கூடிய இராணுவ ஆராய்ச்சியில் ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய துறையில் தன்னுடைய ஒரு தலை சிறந்த மகனாக இருக்கிறார். அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல சினிமா டைரக்டர் திரு வாசு அவர்கள், டாக்டர் வாசு அவர்கள் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்தோம். சினிமா துறையில் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அவர் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திரு அர்ஜுன் அவர்கள், ஏன்னா இந்த இடத்துல சரியான நேரத்தில் தான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருடைய ஜென்டில்மேன் படத்தில் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்காது. அப்போது அவர் சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு பல ஆயிரம் பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அதில் ஒரு மெடிக்கல் காலேஜை நிர்வகித்து அவர் டாக்டர்ஸை உருவாக்குவார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அவருடைய கலைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது யார்? டாக்டர் ஏசி சண்முகம். டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? அவருக்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அவரை கௌரவித்து சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த அனைத்து சான்றோர்கள் இருக்கின்ற இந்த விழாவில் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெறுகின்ற அல்லது இன்றைக்கு பட்டத்தை பெறுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம், இந்த தேசம் நாம் 2047
வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த கனவோடு நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு இந்தியா நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று, அந்த வல்லரசு நாடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்.